Guys, we want to perform skit. This story is based on four people who have came far from their home country and working in a place where we imagine as Minnesota in Hungary. So this is a stick and I'm going to enact as a terrorist and these four people have come from their home country. Let's start. Hi bro. Hi bro. ஏன் ப்ரோ லேட்டாக வந்துருக்கீங்க ஆஃபீஸ்க்கு டைம் இருக்கு. ஸோ நீங்கள் என்ன கைஸ் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? நான் இவ்வளோ நாள் சம்பாதிச்ச காசெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு பெரிய பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். நான் சம்பாதிச்சதும் போதும், வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன், ஃபேமிலி பார்க்கலான்னு இருக்கேன். நான் ஆஸ் யூஷுவல் இப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். இதே ஓகே தான். ஓகே கைஸ், ஐ திங்க் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம குவார்ட்டர்ஸ் போயிடலாம். ஓகே. ப்ரோ டிக்கெட் புக் பண்ணிட்டேன், வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. மேக்ஸிமம் புக் ஆகிடும் ப்ரோ ஃப்ளைட் டிக்கெட்ஸ். நோ நோ எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், நோ ரெகுலேஷன்ஸ். வர 6 மாசத்துல எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சம்பாதிச்சு ஊருக்கு கிளம்பிட வேண்டியதான். அங்கே போய் லைஃப் நல்லா செட்டில் பண்ணணும்ப்பா. இந்த 6 monthsல என்னென்ன பண்ணலான்னு இருக்கீங்க? 6 மாசம் நல்லா சம்பாதிக்க போறேன். என்ன கேட்கலாமா? கொடுப்போம். நான் வந்து சரி ப்ரோ, காசு சம்பாதிக்கணும் அது இது இப்போ என்ஜாய் பண்ணலாம். வாங்க, லெட்ஸ் ஹேவ் மியூசிக். நல்லா பண்ணா போடும். Breaking news. தீவிரவாதிகள் மினசோட்டா பகுதிக்குள் நுழைந்துள்ளனர். மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தீவிரவாதிகள் அநேக இடங்களில் குண்டு வைப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. ஐயோ போச்சு, அவ்வளவுதான். 6 மாசத்துல போலான்னு நினைச்சோமே, இனி இங்கே மாட்டிக்க வேண்டியதுதானா? சரி, ஏதாவது பண்ணலாம். ஃப்ளைட் டிக்கெட் 6 மாசம் கழிச்சு புக் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ ஏதாவது இருக்கா ஃப்ளைட் டிக்கெட்டு? இப்போ ஃப்ளைட் டிக்கெட் எதுவுமே இருக்காது. ஏர்போர்ட்ல ஏதாவது ஃப்ரெண்ட் இருக்காங்க அதுன்னு சொன்னியடா, அதை பண்றா. ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. 6 மாசத்துக்கு அப்புறம் எந்த ஃப்ளைட்டுமே இல்லை. ஐயோ, நான் சம்பாதிச்ச காசு எப்படி ஊருக்கு எடுத்துட்டு போறது? காசு காசுன்னு காசுலயே காசு எப்படி போறதுன்னே தெரியல ப்ரோ. இங்கே இருந்து சாக வேண்டியதுதான், வேற வழியே இல்லை. ஏதாவது வழி கிடைக்கும். வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா கடவுள் ஒரு வழி காட்டுவாங்க. மீண்டும் ஒரு முக்கிய செய்தி. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சிறப்பு விமானம் இந்திய நாட்டிற்கு புறப்படும் விமானம் அமைக்கப்பட்டுள்ளது. மக்கள் அனைவரும் இந்தியா செல்ல விமான நிலையம் செல்லவும். நான் சொன்னல, கண்டிப்பா ஒரு வழி இல்லை. எப்போ ட்ரெயின் வரும்? ஃப்ளைட் இன்னும் 4 மணி நேரத்துல இருக்கு. நம்ம இங்க இருந்து போனோம்னா ட்ரெயின் தான் போகணும், ஏர்போர்ட் ரீச் ஆகும். அது 2 ஹவர்ஸ்ல ஒரு ட்ரெயின் இருக்குது, அது பிடிச்சா நம்ம போயிடலாம். 20 வெளியே இருக்குது, எல்லாம் லக்கேஜ் பேக் பண்ணிருங்க, கிளம்பிடலாம். டைம் 8-10 மணிக்குள்ள அங்கே கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. இதுவரைக்கும் சம்பாதிச்சது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போனோம்.
guys எல்லாம் கிளம்புறீங்களா? அவ்வளவுதான், எல்லாம் எடுத்துட்டோம், கிளம்பலாம். ஆனா இவ்வளவு பெரிய பேக் வச்சிருக்க, என்ன வச்சிருக்க உள்ள? ஏய், காசு சம்பாதிச்ச பணம் எல்லாம் இங்கெல்லாம் சம்பாதிச்ச எல்லாத்தையுமே கொண்டு போனோம். எதுக்கு வந்தாங்க? மீண்டும் ஒரு முக்கிய செய்தி. ரயில் நிலையம் செல்ல உள்ள பாதையில் உள்ள பாலம் இடிந்து விழுந்தது. தீவிரவாதிகளின் தாக்குதலால் மக்கள் அனைவரும் நடைபாதையை பயன்படுத்தி சென்றனர். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்து ஒரு ஊருக்கு போக முடியல. இங்கே கொண்டு விழுந்து செத்துறதுதான் நான் சொல்றது. ஏய், சம்பாதிச்ச காசுலாம் இருக்கேப்பா, எப்படி கொண்டு போறது? இப்ப எப்படி நான் நடந்து இவ்வளவு பேக் தூக்கி போறது? நடந்தே போயிடலாம். அங்கே போயிடலாம். ஏதாவது நீதான் பிளான் வச்சிருக்க. என்னால இந்த பேக் தூக்கிட்டு போக முடியும் தோணல. எனக்கு பணமும் வேணாம், ஒண்ணு வேணாம். நான் உயிர் பழச்சா போறேன், நான் போறேன். எனக்கு எல்லா காசும் அனுப்பா. நான் போனா காசோட தான் ஊருக்கு போவேன். எனக்கு கொஞ்சம் காசு போதும், பாதி போதும். எனக்கு எனக்கு எல்லா காசு எல்லாம் வேணாம், எனக்கு பாதி காசு போதும். எனக்கு வேணாம். சரி, எடுத்துப்போம். சரி வாங்க, சீக்கிரமா போனாதான் பிடிக்க முடியும். வாங்க, நடந்துதான் போகணும். Hold up. Who are you guys? So we are going hometown. Please What are you give buying us. back? Show me. No, just money. Give me the money. No, it's ours. No, we can't give it. No, we won't kill you. No. This scene is based where this is a railway station. Both of them are trying to enter the train. Hold up. பேக் மட்டும் கிட்ட இருந்ததுன்னா நான் ட்ரைவர் பிடிச்சிருக்கேன். ஸ்கிட் பாத்தீங்களா? Like, என்ன புரிஞ்சுது இல்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? லாஸ்ட் ஆர் ஆஃப் தி செஷன் சொன்னாங்க. கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. என்ன புரிஞ்சுது, என்ன சொல்ல முடியுமா? ஜஸ்ட் ஏதாவது ஒரு லைன். இந்த காலேஜ் ஜஸ்ட் ஏதாவது ஒரு லைன். என்ன தெரிஞ்சுது? சம்திங் ரிலேட்டட் டு ஒரு தீம். Draw nearer to God. சின்ன சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன லைன், கரெக்டா இருந்தாலும் பரவாயில்ல, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. லைன் ஆன்சர் மாதிரி நானும் சூஸ் பண்ண சொல்லுங்க. ஏதாவது ஒரு லைன், ரைட் ஆர் ராங். இட்ஸ் நாட் a theme. It's not a like perfect answer. It's subjective answer. நீங்க என்ன பார்த்தீங்க இல்ல புரிஞ்சுக்கிட்டீங்க அதை வச்சு கூட சொல்லலாம். வெரி குட். தேங்க்யூ. லக்கேஜ் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சவங்கலாம் அதுல வந்து ரீச் ஆக முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளுடைய லைஃப்லயும் when we are following Jesus, something we have to leave behind, something we have to let it go. அப்படின்னு நம்ம சில இதை நினைச்சணும் அப்படின்னா விடணும். Sometimes our expectations are really necessity to the daily life, or sometimes our expectations are lovable expectations, are rightful expectations.
But with that, we can't follow God, we can't pursue Him and His will. Something have to be left down before we are truly seeking God and truly drawing near to God. So when we are making that, let it go, then we can really follow God in a truthful way so that we can reach the eternity. Like how here the train it was missed by that person because he carried the baggage. If he left it out like other friends, he might enter into the train. So similarly, if we left out the things which really don't need to be taken to the eternity, we'll also enter into the eternity with the Jesus blessings. So that's it. Thank you.